ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே வாஸ் தமிழ் சேனல். சிந்து பைரவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சிவாவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே பதட்டத்தோட சிந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை கேட்ட ஆறுமுகம் அப்புறம் அன்னபூர்ணி 2 பேருமே வந்துடுறாங்க. அன்னபூர்ணி சொல்கிறாங்க, எப்படியாவது சிவாவை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆறுமுகத்தையும் என்ன பண்ணுறாங்க, அடியாட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க வராத அளவுக்கு. எல்லாருமே சிவாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கேருந்து வந்த சிந்து மட்டும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பதட்டத்தோடு அழுதுகிட்டே என்ன பண்ணுறாங்க, அந்த காருக்குள்ளே போயிட்டு சிவா எப்படியே வெளில கொண்டு வராங்க. அப்புறமா இந்த ஒரு கண்டிஷனில் என்ன பண்ணுறாங்க, சிவாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. சிவாவுக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்குது. இன்னொரு பக்கம் நம்ம சிந்துக்கும் சில காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு இந்த விபத்துனால. அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் சிவா ஃபேமிலியில் உள்ளவங்க, அதுக்கப்புறம் சிந்து ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. பதட்டத்தோட என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஓடி வராங்க. அதுக்கப்புறமா சிவாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறமா கண் முழிச்சு பார்க்குறாரு. என்னதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிந்து எல்லாத்தையும் விலாவரியை சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணை முழிச்சு பார்த்ததும் அதுக்கப்புறம் என்னப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற தருணத்தில் இது மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்ல வேலைப்பா, அந்த இடத்துல சிந்து மட்டும் வரலன்னா எல்லாரும் நாங்கள் உன்னை உயிரோடவே பார்த்துருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அன்னபூர்ணி, கூட்டமாக இருக்கீங்க, பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற தருணத்தில் சிந்து மட்டும் உள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறம் சிந்துவை பார்த்த சிவா ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சிந்து காப்பாற்றின, இப்போ பாரு உனக்கு எவ்வளோ காயங்கள் ஏற்பட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்ல, என்ன டாக்டர் எப்படி சொல்லிட்ட, எனக்கு ஒன்றும் பெருசாக எந்த அடியும் படலை டாக்டர், ஆனால் உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தால் அவ்வளோதான், எனக்கு நீ நல்லா இருக்கணும் டாக்டர், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அக்கறையாக பேசிகிட்டு இருக்காங்க சிவா கிட்ட. இதெல்லாம் கேட்ட சிவாவுக்கு மனசு மாறுற மாதிரி இருக்காரு. ஒரு பக்கம் ஸ்னேகாவும் அவங்க டேடியும் பார்க்க வராங்க சிவாவை. ஸ்னேகா மேலே இருக்கிற கோவத்தில் பயங்கரமாக வெறுப்பாக நடந்துக்கிறாரு சிவாவும். சிவா ஒழுங்காக பேசாமல் இருக்கிறதுனால ஸ்னேகாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா கிட்ட சொல்லி புலம்பிகிட்டே இருக்காங்க. இதுமா இப்போதைக்கு சிந்து காப்பாற்றுனதுனால அந்த ஒரு இதுவில் இருக்காங்க, கண்டிப்பாக சிவா மாறுவான், நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்னேகாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அவங்க அப்பா. அதுக்கப்புறமா நல்லபடியாக டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சிவா ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிந்துவுக்கும் சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதனால் ரொம்பவே வருத்தப்படுறாரு சிவா. அதுக்கப்புறமா அங்கே நடந்த பிரச்சனைகளை பற்றியும், அதுக்கப்புறமா சிந்து எப்படி சிவாவை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சிவா. சிந்துவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, எப்படி சிந்து என்னை காப்பாற்றணும்னு தோணுச்சு, அந்த சமயத்தில் உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் என்ன இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற தருணத்தில், என்ன டாக்டர் நீனு, உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று நடந்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் டாக்டர், நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், எனக்கு உன்னோட உயிர் தான் டாக்டர் முக்கியம், எனக்கு என்ன ஆனாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது டாக்டர். ஏன் சிந்து என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்க, இவ்வளோ அன்பாக காட்டுற, அப்புறம் எதுக்காக என் மேலே இப்படி ஒரு பழியை தூக்கி போட்ட, எனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு, அப்போ எதுக்காக இப்படி ஒரு பழியை சுமத்தின அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு யோசிச்சிட்டே சிந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக டாக்டர் எனக்கு மனசு உறுத்தலாக தான் இருக்குது, 2 பேருமே பேசிக்கிட்டா மாதிரி உன்னோட பிறந்த நாளுக்குள்ளே உன் மனசில் நான் இடம் பிடிச்சி காட்டுவேன், அப்படியே உன்னோட மனசில் நான் இடம் பிடிக்கலனா எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டு இந்த வீட்டை விட்டே நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிறாரு சிவா. இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி அன்னைக்கு மருந்தை மாற்றி கொடுத்தது ஸ்னேகா தான் அப்படின்ற உண்மையும் தெரிய வருது சிவாவுக்கு. இதனால் பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல்லே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஸ்னேகாவோட சிந்து பல மடங்கு உயர்ந்தவா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சிந்துவை ஏற்றுக்கிறாரா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.